த லெஜண்ட். அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து என்னுடைய ரெண்டாவது படம் வந்து லீடர். லீடர் வந்து கம்மிங் 3rd ஏப்ரல் குட் ஃப்ரைடே அன்னைக்கு கம்மிங் 3rd ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. வேர்ல்டு வைடு அண்டு தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னசென்டான அப்பா பிள்ளை, அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க வாழ்வில் மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் உள்ளே வர்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை நம்ம டைரக்டர் துரை செந்தில்குமார் வந்து அவ்வளோ அழகாக இன்றைய தலைமுறையினருக்கு பிடிக்கிற மாதிரி அவ்வளோ அழகான ஒரு ஃப்ரெஷ்ஷாக எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில் மிக அற்புதமாக இயக்கியிருக்காங்க. அதாவது அவர் வந்து தன்னை முழுசாக அதில் அர்ப்பணிச்சுக்கிட்டார். எப்போவுமே தன்னை ஒருத்தர் முழுசாக அர்ப்பணித்து ஒரு வேலை செய்யும்போது அது ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த படமும் அதே போல் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு. இந்த படத்தை ஃபஸ்ட்டு எடிட் பண்ணி பார்த்ததும் இந்த மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அவர்கள் தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு 1/2 hour இந்த படத்தை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலாக பாராட்டி அந்தளவுக்கு பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதே போல் வேறு எந்த படத்துக்கும் அவர் பாராட்டியிருப்பாரா எனக்கு தெரியல.